வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், அதுலேயும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது 14/5/2024 முதல் 14/6/2024 இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னா, முதல்ல மாத பலன் அப்படிங்கிறது சூரியனை மையமாக வைத்து சொல்வது. சூரியன் 7க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு, அவர் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தார். இப்போது 4ஆம் இடம் சென்று விட்டார். ஏனைய கிரக மாற்றம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா, 20/5/2024 ரிஷபத்துக்கு சுக்கிரன் மாறுறார். 24/5/2024 ரிஷபத்துக்கு புதன் மாறுகிறார். 31/5/2024 மேஷத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். 9/6/2024 மிதுனத்துக்கு புதனின் மாற்றம். 13/6/2024 மிதுனத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார்கள். இந்த மாற்றம் எல்லாமே கும்பராசிக்கு எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரியன். சூரியன் பொதுவாக உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகமாக இருந்தாலும் அவர் கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் இப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு போகும்போது சுகமான ஒரு வாழ்க்கை அமையும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்களின் சேர்க்கை 4ஆம் இடத்தில் ஏற்பட போகுது. உங்கள் ராசிக்கு 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல ஏற்பட போகுது. இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் செய்யக்கூடிய சில கிரக அமைப்பாக தான் இருக்குது. அதில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் அப்படின்ற இந்த கிரகங்களின் 5 கிரகங்கள் சேர்க்கை 6/6/2024 7/6/2024 ஏற்படுது. அதில் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருப்பதுங்கிறது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் ஆட்சி பலம் பெற்று திக்பலம் பெற்று சுக்கிரன் அமரப்போகிறார் இந்த மாதம். அதனால் சுகம் சுகம் சுகம், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், நன்மை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் தாயாருக்கு நன்மை, தாய் வழி உறவுகளால் நன்மை. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். அதில் வீடு, வாசல், வண்டி, வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போ சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பேங்க் லோனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். பேங்க் லோன் கிடைச்சா தானே சார் வீடு வாங்க முடியும். இப்போ ஏதாவது ப்ராப்பர்ட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ போய் அந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அந்த விஷயத்தை டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் ஆகும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது. 6க்குடையவர் இந்த நான் சொன்னக்கூடிய இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதியெல்லாம் உச்சமாவார். அந்த நேரத்தில் சந்திரனும் திக்பலம் பெறுவார். அது ஒரு விதத்தில் உங்களுக்கு சில நன்மையை செய்யும். அதனால் நன்மையான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் நன்மை ஏற்பட போகிற ஒரு மாதம். இந்த 4ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் சேருவது அப்படிங்கிறது எப்பயோ ஒரு சில சமயத்தில் தான் நடக்கும். எப்போ இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னெலாம் பார்க்க முடியல. 12 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கிரகம் இப்போ இருந்ததான்னு தெரியல. அந்த அளவுக்கு யோக பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இது இருக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஜோஷியர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா சும்மா உட்காந்துடக்கூடாது. நம்மளுடைய முயற்சியும் அதில் இருக்குது. முயற்சி தான் திருவினையாக்கும். அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகாது. ஃபெயிலியர் ரேஷியோஸ் குறையும், சக்ஸஸ் ரேஷியோ கூடும். உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் உங்களுடைய ஆவரேஜ் பிலோ ஆவரேஜில் இருந்ததெல்லாம் இப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு கூடும். பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாமே நல்லா நடக்க போகுது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிற நேரம், திருமண யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வெற்றிகரமான மாதம், நல்ல மாதம் இது.